பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடுபவர்களால் திமுக அரசின் சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறளைத்துறை சார்பில் 32 இணைகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 4 கிராம் தங்கத்தாலி உட்பட 70,000 ரூபாய் மதிப்பில் சீர்வரிசைகளை கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 3176 கோவில்களுக்கு திமுக அரசு குடமுழுக்கு செய்திருப்பதாக கூறினார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. தன் மீதான விமர்சனங்களை ஊக்கமாக எடுத்துக் கொள்வதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், தன் கடன் பணி செய்து கிடப்பதே என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு, KN நேரு, மா சுப்பிரமணியன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்புக்கு கொரோனா தடுப்பூசி கூட காரணமாக இருக்கலாம் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டிய நிலையில் தடுப்பூசிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பு இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதில் இணை நோய் எதுவுமின்றி இளம் வயதினர் ஏராளமானோர் இருந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை புறக்கணிக்க முடியாது என்று கூறினார். திடீர் உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய மருத்துவர் KS ரவீந்திரநாத் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 19 மாநிலங்களில் திடீரென உயிரிழந்த 18 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டோர் குறித்து இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் தேசிய நோய் தடுப்பு அமைப்பு இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெளிவானதாக விளக்கம் தந்துள்ளது. இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைந்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மேற்கொண்ட ஆய்வில் இளம் வயதில் ஏற்படும் திடீர் உயிரிழப்புகளுக்கு பெரும்பாலும் மாரடைப்புதான் காரணம் என்பது தெரிய வந்துள்ளதாக மத்திய அரசு விளக்கம் தந்துள்ளது. இளம் வயது மரணங்களுக்கு மரபணு மாற்றங்கள் முக்கிய காரணங்களாக இருக்கலாம் என்பதும் இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து ஆய்வின் இறுதி முடிவு வெளியானதும் பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனால் திடீர் மரணங்களுக்கு கொரோனா தடுப்பூசி காரணம் இல்லை என்றும் விவரித்துள்ள மத்திய அரசு, பல்வேறு விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக இக்கருத்தையே ஆமோதிப்பதாக தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மரபணு, வாழ்வியல் மாற்றங்கள், உடனடியாக வெளியே தெரியாத உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் திடீர் இறப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனவே திடீர் மரணங்களுக்கு எவ்வித அடிப்படை ஆதாரமும் இன்றி கொரோனா தடுப்பூசி மீது குற்றம் சுமத்துவது நாட்டின் சுகாதாரத்துறை மீதான நம்பகத்தன்மையை கெடுக்கும் செயல் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கானா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 8 நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டுச் சென்றார். கனடா, டிரினிடாட் மற்றும் டுபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய நாடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் விமானம் மூலமாக புறப்பட்டுச் சென்றவர் முதல் பயணத்தை கானா நாட்டில் மேற்கொள்ள உள்ளார். ஜூலை 3ஆம் தேதி டிரினிடாட் மற்றும் டுபாகோவுக்கும், ஜூலை 4ஆம் தேதி பிரதமர் அர்ஜென்டினாவுக்கும் செல்ல உள்ளார். ஜூலை 6ஆம் தேதி பிரேசிலுக்கு செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். அதேபோல ஜூலை 9ஆம் தேதி நமீபியாவுக்கு விமானம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார். வெளியுறவுக் கொள்கை, பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த 8 நாட்கள் சுற்றுப்பயணத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஓராண்டுக்கு முன்பு வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வங்கதேசத்தில் ஜூலை 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தின் போது வன்முறை வெடித்ததில் அப்போதைய ஷேக் ஹசீனாவின் அரசு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் குற்றம் சாட்டியிருந்தது. ஷேக் ஹசீனா முதல் குற்றவாளி என்றும் முன்னாள் வங்கதேச உள்துறை அமைச்சர் அசாது சமான் கான் கமல், முன்னாள் காவல் ஆய்வாளர் சௌத்ரி அப்துல்லா அல் மாமுன் ஆகியோர் உடந்தையாக இருந்ததாக தீர்ப்பு கூறப்பட்ட நிலையில் மாமுன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாய நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். மதுரை ஆதீனத்துக்கு 2வது முறையாக சைபர் கிரைம் காவல்துறையினர் சம்மன் அனுப்பினர். கடந்த மே மாதம் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தபோது தன் காரின் மீது மற்றொரு காரை மோதி கொள்ள திட்டமிட்டு தாக்குதல் நடந்ததாக மதுரை ஆதீனம் புகார் கூறியிருந்தார்.
இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறை மதுரை ஆதீனத்தின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்ததுடன் மதுரை ஆதீனத்தின் கார்தான் அதிவேகமாக சென்றதாக சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து தவறான தகவலை பரப்புதல், கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல், சமூகங்களுக்கிடையே மோதலை உண்டாக்கும் வகையில் பேசுதல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் வகையில் பேசுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் ஆதீனம் மீது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்த விசாரணைக்கு கடந்த 30ஆம் தேதி ஆஜராக மதுரை ஆதீனத்திற்கு காவல்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் ஆஜராகாத காரணத்தால் ஜூலை 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று 2வது முறையாக சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். சங்கரன் கோவில் திமுக நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சொந்த கட்சிக்காரர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்களால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் பதவியை இழந்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி நகரமன்ற தலைவராக இருந்தவர் உமா மகேஸ்வரி. திமுகவை சேர்ந்த இவர் தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பாக கவுன்சிலர்கள் வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை என புகார் எழுந்தது. இதனால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 29 வார்டு கவுன்சிலர்கள் குரல் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டனர். அப்போது 17வது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயகுமார் மட்டுமே உமா மகேஸ்வரிக்கு ஆதரவாக வாக்களித்தார். மற்ற 28 கவுன்சிலர்கள் நகர்மன்ற தலைவிக்கு எதிராக வாக்களித்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் தனது பதவியை இழந்ததாக நகராட்சி ஆணையர் அறிவித்தார். எதிர்க்கட்சியான அதிமுக கவுன்சிலர்கள் மட்டுமல்லாமல் சொந்த கட்சியான திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் கவுன்சிலர்களும் உமா மகேஸ்வரிக்கு எதிராக வாக்களித்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறியதாக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் இம்மாநாட்டில் மத மற்றும் அரசியல் கருத்துக்கள் தொடர்பான நீதிமன்ற நிபந்தனைகள் மீறப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மத நல்லிணக்கத்திற்கான மதுரை மக்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் வழக்கறிஞருமான எஸ் வாஞ்சிநாதன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் மாநாட்டில் நிகழ்த்தப்பட்ட உரைகளும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் வகுப்புவாத விரோதத்தை தூண்டுவதாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநாட்டில் பங்கேற்ற ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி நிர்வாகி காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் கோவிலில் தமிழ் வேதம் ஒலிக்க கோரிய பொதுநல மனுவை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம் மனு அளித்து உரிய நிவாரணம் பெறலாம் என்று கூறி இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்செந்தூர் கோவிலில் தமிழ் வேதம் ஒலிக்க கோரிய பொதுநல மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைத்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம் மனு அளித்து உரிய நிவாரணம் பெறலாம் என கூறி நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள்.